அமெரிக்காவில் சொல்லக்கூடிய ஒரு எவாஞ்சலிஸ்ட் 32 வயசு. அதாவது அமெரிக்காவே இந்த காலகட்டத்தில் அசைக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறார். அதாவது ட்ரம்ப் வருவதற்கு அவங்களுக்கு மிகவும் ஆதரவாக பேசினார். எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மனுஷன். அதாவது ஹோமோசெக்சுவாலிட்டி நம்ம சொல்றோம் இல்லையா, ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண், இதையெல்லாம் போல்டாக எதிர்க்கும். அது மட்டுமல்ல, பைபிளுக்கு எதிராக என்னென்ன காரியங்கள் இருக்கோ அமெரிக்காவில் ஸ்கூல்ஸ்ல காலேஜஸ்ல எல்லாத்தையும் போல்டாக மனுஷன். இவருடைய செமினார் பயங்கர ஃபேமஸ். இவர் எடுத்து பயன்படுத்தின அமெரிக்காவுடைய மிக முக்கியமான டூல். இவர் இப்பொழுது கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது ஒரு யூனிவர்சிட்டியில பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர் தொண்டையில குண்டு பாஞ்சிருக்கு. இதுல அவன் கொலை செய்யப்பட்டான்னு சொல்லக்கூடாது, ரத்த சாட்சியாக மறித்திருக்கிறார். கர்த்தருக்கு முன்பாக இந்த காலகட்டத்துல, அதாவது இயேசுவை கொண்டு சுகமா வாழணும்னு நினைச்சு கொண்டிருக்கிறதான இந்த காலகட்டத்தில் இயேசுக்காக 32 வயது வாலிபன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். சேவனை பார்த்திருக்கிறோம், வேதாகமத்துல எதுவுமே அப்போஸ்தலர்கள் பார்த்திருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு அசைவை ஏற்படுத்தினதான ஒரு ஊழியக்காரர் இன்னைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் நித்திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். சந்தோஷமான விஷயம் தான் ரத்த சாட்சியை மதிப்பது என்பது. ஆனாலும் நமக்கு ஒரு நல்ல ஆயுதம் நம் கையில் இருக்கிறது. கடைசி காலத்தில் கர்த்தருக்காக வல்லமையா எழுப்பினதான ஒரு தேவ மனுஷன். ஆனால் நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன், இந்த மாதிரி தேவ மனிதர்கள் போகும்பொழுது அவருடைய சிந்தப்பட்ட இந்த பூமியில சிந்தப்பட்ட ரத்தத்துல இருந்து இதே மாதிரி ஆண்டவர் அநேகம் ஆயிரம் விதிகளை சாலசிரிகளை எழுப்புவார் என்பது மட்டும் நிச்சயம். கர்த்தர் வருவதற்குள்ளாக நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள், அநேக ஜனங்களால் மகிழ்க்கப்படுவீர்கள், உங்களை கொலை செய்வார்கள் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் தீர்க்க தரிசனமும் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இது எல்லாமே ஒரு வகையில் ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்பதற்கான மிக முக்கியமான அடையாளங்களாக இருக்கிறது.